பழனியில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க முழுக்க முழுக்க ஆவின் நெய்தான் பயன்படுத்தப்படுகிறது. திருப்பதி கோவிலுக்கு நெய் விநியோகம் செய்த நிறுவனமே பழனிக்கும் நெய் விநியோகம் செய்ததாக தகவல் பரவிய நிலையில் அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். திருப்பதி லட்டு விவகாரத்தில் திண்டுக்கல்லில் உள்ள AR பால் பொருட்கள் நிறுவனத்தில் ஆய்வு. நிறுவனத்தின் பால் நெய் மாதிரிகளை சேகரிக்கும் பணியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். சென்னை, திருவள்ளூர், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை ஆகிய 6 மாவட்டங்களில் பிற்பகல் 1 மணி வரை மழைக்கு வாய்ப்பு. லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மெட்ரோ பணிகள் காரணமாக சென்னை அடையாறு, தேனாம்பேட்டை மண்டலங்களில் 3 நாட்களுக்கு குழாய்கள் மூலம் வழங்கப்படும் குடிநீர் விநியோகம் நிறுத்தம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குடிநீரை சேமித்து வைக்க மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தல். புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை ஒட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு. விசேஷ பூஜைகள் நடைபெற்ற நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். தாம்பரம் அடுத்த மேலக்கோட்டையூரில் 11ஆம் வகுப்பு மாணவியை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் கைது. கடந்த 18ஆம் தேதி வீட்டின் அருகே திறந்த வெளியில் இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்பு. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் இன்று மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை 0.5% குறைத்ததன் எதிரொலி. இந்திய பங்குச் சந்தைகளில் வர்த்தகம் புதிய உச்சத்தை தொட்ட நிலையில் சென்செக்ஸ் 1359 புள்ளிகள் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டி 55,680க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,960க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சையை அடுத்து திருப்பதி தலைமை அர்ச்சகர்களை சந்திக்கும் சந்திரபாபு. ஆகம விதிகளின்படி கோவில் தூய்மை செய்வது, லட்டு தயாரிக்கும் பணிகள் குறித்தும் கேட்டறிய உள்ளதாக தகவல். ஒடிசாவில் புகார் அளிக்கச் சென்ற இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் 5 போலீசார் பணியிடை நீக்கம். பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஏற்க முடியாது என முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி திட்டவட்டம். இலங்கை அதிபர் தேர்தலில் இதுவரை இல்லாத அளவாக 38 வேட்பாளர்கள் போட்டி. இன்றிரவு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் நிலையில் நாளை பிற்பகல் முடிவுகள் தெரியவரும் என தகவல். பதினெட்டு நாட்களில் 4 கோடி உறுப்பினர்கள் கட்சியில் இணைந்துள்ளதாக பாஜக அறிவிப்பு. பல நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகமானோர் கட்சியில் இணைந்துள்ளதாக பெருமிதம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக முதல் முறை ODI தொடரை வென்று சாதனை படைத்தது ஆப்கானிஸ்தான். 3 போட்டிகள் கொண்ட தொடரின் 2-0 என அபார வெற்றி. சர்வதேச கிரிக்கெட்டில் சொந்த மண்ணில் அதிவேகமாக 12,000 ரன்கள் அடித்த வீரர். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை தகர்த்து விராட் கோலி புதிய உலக சாதனை.